ஆனால் ரெகுலராக உங்கள் வீடியோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேண்ணா. இப்போ தான் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியும், அதனால தான் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய தகவல் நல்லா கொடுக்கீங்கண்ணா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போகிறோம்ண்ணா, ஜாயின் பண்ணி விடுங்கண்ணா. உங்கள் தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் பணிக்கு, அதாவது TNUSRBயில் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு தெரியும், ஆனால் அது எப்படி எடுப்பாங்க, ரன்னிங் எப்படி இருக்கும், லாங் ஜம்ப் எப்படி இருக்கும், அதில் லேடிஸ்க்கு எப்படி கேட்பாங்க, ஜென்ஸுக்கு எப்படி கேட்பாங்க, கயிறு எப்படி ஏறுறது, ஸோ இதெல்லாம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குது, எப்படி ஸ்டார் வாங்குறது, நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து ஜாப் சம்மந்தமான வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போது ஜென்ஸுக்கு பார்ப்போம். அதாவது வந்துட்டு 1500 மீட்டர் ரேஸ் டு பி கம்ப்ளீட்டட் இன் 7 minutes. ஓகே, அதாவது வந்து நீங்கள் 1500 மீட்டரை வந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஓடி முடிக்கணும். அதாவது ரன்னிங்கில் வந்து நீங்கள் வந்து 7க்குள்ளே வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, 7 minutesக்குள்ளே. ஆனால் வந்து நீங்கள் 7 நிமிஷத்துக்கு மேலே 7.01 வந்தால் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்து நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 7 minutesலாம் வந்து நம்ம வந்து ஓடி பழகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1500 மீட்டரை 6 minutesல ஓடி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நீங்கள் அங்கே ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடி முடிக்க முடியும். ஓகே, ஆனால் வந்து இதுக்கு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. தென் ஜென்ஸுக்கு இப்போ லாங் ஜம்ப் பார்ப்போம். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3.80 மீட்டர்ஸ், அதாவது 3.80 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் லாங் ஜம்ப் தவணும். இதில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒன்று லாங் ஜம்ப் தவலாம், இல்லைன்னா ஹை ஜம்ப் தவலாம். ஸோ ஹை ஜம்பில் பார்த்தீங்கன்னா 1.10 மீட்டர்ஸ், அதாவது 1.10 மீட்டர் வந்து நீங்கள் ஹை ஜம்ப், அதாவது உயரம் தாண்டுதல் தாண்ட வேண்டியது இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ஒன்று லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப். இதில் நீங்கள் லாங் ஜம்ப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பை சான்ஸ் வந்து இப்போ 3.80 மீட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தாண்டலை அப்படின்னா உங்களுக்கு 3 சான்ஸில் நீங்கள் எது பெஸ்ட்டாக எடுத்துருக்கீங்களோ அதை வந்து அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் பாஸ் அதில். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹை ஜம்பில் நீங்கள் தாண்டணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் 3 சான்ஸ். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஹை ஜம்ப் வந்து 1.10 மீட்டர் உங்களால் தவ முடியல, 1.1 தான் நீங்கள் 1 மீட்டர் தான் தவ முடியுது அப்படின்னா அந்த குச்சி வந்து கீழே விழுந்துடும். ஸோ நீங்கள் திரும்பவும் அடுத்த 2 சான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். இது வந்து ஜென்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபீமேல் பார்ப்போம். சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 400 மீட்டர் ரேஸ் டு பி கம்ப்ளீட்டட் இன் 2 minutes. அதாவது நீங்கள் 400 மீட்டர் வந்து பெண்கள் வந்து அந்த ஓட்டம் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும். நீங்கள் 3.99 வந்தாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். பெண்கள் எல்லோரும் கவனமாக கவனிங்க, ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ நீங்கள் ஓடி பழகிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 400 மீட்டர் அப்படின்றத விட்டுட்டு 500 மீட்டரை 2 நிமிஷத்தில் நான் ஓடி முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக 400 மீட்டர் உங்களால் ஓடி கறக்க முடியும். தென் அதே மாதிரி பெண்களுக்கும் அப்படி தான். என்னென்னா அதுக்கடுத்து வந்து நீங்கள் ரன்னிங்கில் பாஸ் பண்ணோன்னே உங்களுக்கு லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களால் எது முடியுமோ அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ நீங்கள் லாங் ஜம்ப் வந்து தாண்டணும் அப்படின்னா 3 மீட்டர்ஸ் நீளம் தாண்டுதலில் வந்து 3 மீட்டர்ஸ் 3 மீட்டர் கொடுக்குறாங்க. அது பை சான்ஸ் வந்து நீங்கள் ஒரு 2.5 மீட்டர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தவணிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு 3 சான்ஸ் இருக்குது. நீங்கள் 3 சான்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து அவங்க நோட் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி இல்லை நான் லாங் ஜம்ப் தவல ஹை ஜம்ப் தான் நான் தவ போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஹை ஜம்ப் எடுத்துக்கலாம். அதில் 0.95 மீட்டர்ஸ். சரிங்களா? 0.95 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் உயரம் தாண்டுதல் வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் பயன்படுத்திங்க. எப்பயுமே இதில் எவ்வளோ கேட்குறாங்களோ அதோட நீங்கள் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் அந்த டைமில் போயிட்டு சரியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டார் 2 மதிப்பெண்கள் எதுக்கு, 5 மதிப்பெண்கள் எதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கயிறு ஏறுறீங்க இல்லையா? சரியா? கயிறு ஏறுதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மதிப்பெண்கள் 1 நட்சத்திரம். அதாவது வந்து 5 மீட்டர் நீங்கள் வந்து உயரம் வந்து ஏறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண், அதாவது உங்களுக்கு 1 ஸ்டார் கிடைக்கும். பை சான்ஸ் நீங்கள் கயிறு ஏறுறதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, 5 மீட்டர் ஏறல அப்படின்னா ஸோ ரிஜெக்டட். நீங்கள் ரன்னிங் ஓடியும் வேஸ்ட்டு, தென் வந்துட்டு உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதலும் வேஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்களாம் உங்களுக்கு நல்லா வில்லிங்னஸ் பவர் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் உங்களால் ஏற முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மீட்டர் ஏறினா போதுன்னு கீழே இறங்கிற வேணாம். அதுக்கடுத்து நீங்கள் 6வது மீட்டர் இன்னும் அதுக்கடுத்து 1 மீட்டர் ஏறி நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது 6 மீட்டர் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு 5 மதிப்பெண்கள், அதாவது 2 நட்சத்திரம் உங்களுக்கு 2 ஸ்டார் கொடுப்பாங்க. அடுத்து 2வது வந்து நீங்கள் நீளம் தாண்டுறீங்க இல்லையா? அதாவது நீளம் தாண்டு உயரம் தாண்டுதல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீளம் தாண்டுதலில் நீங்கள் வந்து 3.50 மீட்டர் அவங்க கேட்டதை நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது 2 மதிப்பெண்கள் 1 நட்சத்திரம், அதாவது 2 மார்க்ஸுக்கு 1 ஸ்டார் கொடுப்பாங்க. அதே இது நீங்கள் 3, அதாவது 3 சான்ஸில் நீங்கள் வந்து அந்த நான் பெஸ்ட்டாக நீங்கள் எடுப்பீங்க சொன்னேன் இல்லையா? அதில் நீங்கள் 4.50 மீட்டர் நீங்கள் வந்து நீளம் தாண்டிட்டீங்க, உங்களுக்கு வந்து
5 மதிப்பெண்கள் 2 ஸ்டார் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் இல்லை நான் நீளம் தாண்டல, நான் உயரம் தாண்டுறேன் அப்படின்னா உயரம் தாண்டுதலில் அவங்க சொல்லியிருந்தாங்க 1.20 மீட்டர் வந்து நீங்கள் வந்து 2 மதிப்பெண்கள் 1 நட்சத்திரம் கொடுப்பாங்க. ஆனால் அதே இது நீங்கள் 1.40 மீட்டர் நீங்கள் வந்து உயரம் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் 2 ஸ்டார் கொடுக்குறாங்க, 2 நட்சத்திரம் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் மனசில் கேட்கலாம், ஓகே பிரதர் நான் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னாலும், எல்லாருமே நீங்கள் எல்லாம் முடித்தாலும் லாஸ்ட்டாக ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைனல் ரன்னிங்னு ஒன்று இருக்குது, ஓட்டம் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 100 மீட்டர் ஓடுறீங்களா அல்லது 400 மீட்டர் ஓடுறீங்களா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 100 மீட்டர் நீங்கள் ரன்னிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இது யாராக இருந்தாலும் செலக்ட் ஆகி கடைசியில் ஃபைனலாக வரவங்க 100 மீட்டர் நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணணும். ஸோ அந்த 100 மீட்டரோ ஆர் 400 நீங்கள் பண்ணணும். நீங்கள் பை சான்ஸ் 100 மீட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 15 வினாடிக்குள்ளே வரணும். 14 வினாடியில் நீங்கள் வந்தாலும் இதுக்கு வந்து சான்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சான்ஸ் தான். ரன்னிங்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரன்னிங்க்கும் உங்களுக்கு ஒரே சான்ஸ் தான், இப்போ லாஸ்ட்டாக இருக்கணும் ஒரே சான்ஸ் தான். ஸோ நீங்கள் 15 வினாடியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் 1 நட்சத்திரம். அதே மாதிரி இல்லை நான் வந்து 13.50க்குள்ளேயே வந்துடுவேன் அப்படின்னா நீங்கள் 13.50க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் 2 நட்சத்திரங்கள் கொடுக்குறாங்க, 2 ஸ்டார். தென் வந்துட்டு இல்லை நான் 400 மீட்டர் ஓடுறேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 2 மதிப்பெண்கள் 1 நட்சத்திரம் 80 வினாடிகளில் வந்தீங்கன்னா. இல்லை நான் 70 வினாடியில் வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் ஓடி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் 2 ஸ்டார் கொடுக்குறாங்க. ஸோ வந்து எப்பயுமே வந்து போலீஸ் எக்ஸாம் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாரில் வந்து நிறைய பேர் தோற்றுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ எப்பயுமே நான் சொல்கிறேன், இதில் எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதை விட கம்மியாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது 5 மீட்டர் இப்போ நீங்கள் 100 மீட்டர் ஓடணும், எனக்கு வந்து இப்போ 15 செகண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். ஆனால் அது அது வந்து 1 ஸ்டார். இல்லை நான் 15.50 ஓடி 5 ஸ்டார் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஓட வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து 100 மீட்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 செகண்டுக்குள்ளே நான் ஓடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ரன்னிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இப்போ அந்த 2 ஸ்டார் வாங்க முடியும். எப்பவுமே வந்து டிமாண்ட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதுக்கடுத்து மெடிக்கல் எப்படி இருக்கும், அதுக்கடுத்து வந்து எனக்கு ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதை நாங்கள் போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டார் மற்றும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி. யாருக்காவது வந்து அதாவது நான் வந்து ஹைட்டு எவ்வளோ இருக்கணும், இது மாதிரி சந்தேகங்கள், வெயிட் எவ்வளோ இருக்கணும், இது மாதிரி சந்தேகங்கள், மெடிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்கும், அது என்னென்னலாம் கேட்பாங்க, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு டவுட் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை போடலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் TNUSRBயில் ஃபிசிக்கல் டெஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு என்னோட சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன் ஃபார் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன். நன்றி, வணக்கம்.